கோடை காலத்துல சரும பாதுகாப்பு. ஏன்னா, சருமத்துல பொறுத்தவரைக்கும் நெறைய வியர்வை வர ஆரம்பிச்சுரும். ஸ்கின் வந்து எனக்கு நார்மல் டோன்லயே இல்லைங்க. சம்மர் முடிஞ்சோனே நல்லா ஸ்கின்ல ஒரு கோட்டிங் எக்ஸ்ட்ரா ஆன மாதிரி ஆயிடுச்சு. ஜஸ்ட் ஒரு நாள் தான் வெளிய போயிட்டு வந்தேன். இப்போ பாருங்களேன் எப்படி ஆயிடுச்சுன்னு நம்ம நெனைப்போம். ஸோ சரும பாதுகாப்பிற்கு என்னங்க பண்ணலாம்? முதல்ல நம்ம உடல்ல ஹைட்ரேட்டடா வச்சுக்கணும். நீர்த்துவம் நிறைஞ்சிருக்கிற மாதிரி. உடல் ட்ரை ஆயிடுச்சுன்னா, ஸ்கின்னும் நமக்கு ட்ரை ஆயிடும். நார்மலா பார்த்தீங்கன்னா, குளிர்காலத்துல நம்ம சரியா தண்ணீர் குடிக்க மாட்டோம். அவ்வளவா நமக்கு வந்து வியர்வையும் இருக்காது. உடல் வெப்பமும் ஆகாது. அதுக்கு ஆப்போசிட்டா கோடை காலத்துல நம்ம சருமத்த பாதுகாக்க பாடிய எப்பவுமே ஹைட்ரேட்டடா வச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சரியான அளவுக்கு குறைந்தது 2லிருந்து 3 லிட்டர் 4 லிட்டர், அதாவது பெண்களாக இருக்கும்போது குறைஞ்சது 3 லிட்டராவது தண்ணீர் குடிக்கிறது அவசியம். ஏன்னா நெறைய பேர் தண்ணீரே குடிக்கிறது கிடையாது. கோடை காலத்துல நம்ம வந்து ஏசி அறைகள்ல உட்கார்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்னா, தண்ணீர் அதிகமா தேவையில்ல அப்படின்னு நம்ம நெனைச்சுக்கிறோம். பாடி இன்னும் அதிகமா ஹீட் ஆக ஆரம்பிச்சுருங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம்.